Hi, this is Jayanti. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் டிக்கா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்புறம் எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் எங்களுடைய அப்லோட்ஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? சிக்கன் 1 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், தயிர் 1/2 கப், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 100 ml, கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 1/4 கிலோ, ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சிக்கன் டிக்கா மசாலா பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் டிக்கா மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக எப்போதும் மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம், ஆனால் இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுப்போம். ஆக்சுவலாக சிக்கனை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேரினேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் வந்து நல்லா அந்த ஜூஸெல்லாம் இறங்கி மசாலாலாம் இறங்கி நல்லா இருக்கும். அதனால் நான் 1 hour தான் மேரினேட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா 3 to 4 hours கூட மேரினேட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம 1 hour இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. நான் ஒரு பேனை ரெடி பண்ணிக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நம்ம வந்து 8 minutes வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த சைடு நம்ம பெரட்டி போட்டு இன்னொரு 8 minutes அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பேட்ச் போடும்போது கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணாதீங்க, அந்த ஜூஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரேவியில் போட்டோன்னா இதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை, 1/4 கிலோனா ஒரு 4 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், அதை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு 5 தக்காளியை நான் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சுடு தண்ணியில் போட்டு அது தோலெல்லாம் எடுத்துட்டு அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள்
இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த கிரேவியை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனோட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 300 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பேனில் இருக்கிற மசாலாவெல்லாம் அலசி அதில் ஊற்றிக்கலாம். இதுவும் ஒரு ஆர்டர் தான் எங்களுக்கு, அதுக்காக தான் நாங்கள் இது பண்ணுறோம். இந்த சிக்கன் டிக்கா மசாலா வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா திக்காக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கரெக்டான அளவுக்கு நீங்கள் 1 கிலோவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா வந்து நம்ம எப்போதுமே லாஸ்ட்டாக போடணும், அப்போ தான் அதோட ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். சிக்கனை நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிட்டதுனால இதில் இந்த மசாலா வந்து பிளெண்ட் ஆகிறதுக்காகத்தான் நம்ம வேக விட்டோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு 100 ml ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். எப்போ நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றினாலும் ஃப்ளேமை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். அதோட ஃப்ளேவரு, இந்த க்ரீமு, இந்த டிஷ்ஷே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை வந்து 1 நிமிஷம் ஜஸ்ட் ஓப்பனாகவே நம்ம கொதிக்க விட்டுடலாம். இந்த சிக்கன் டிக்கா மசாலா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக செய்கிற கிரேவி மாதிரி இல்லாமல் இது ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை, see you.